வணக்கம் நண்பர்களே, சுரேகா சமையல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் நூடுல்ஸ். சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா பொருள் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே சிக்கன் நூடுல்ஸ் செய்யலாம். சிக்கன் நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுரேகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்க முடியும். சிக்கன் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒயிட் நூடுல்ஸ், பூண்டு, வெங்காயம், கோஸ், குடமிளகா, பீன்ஸ், கேரட், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், மிளகு, தண்ணி, சால்ட், ஆயில், சிக்கன் 65, அஜினோமோட்டோ, முட்டை. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்சோன்னு ஒயிட் நூடுல்ஸ் 200 கிராமு நல்லா உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் நூடுல்ஸும் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நூடுல்ஸ் நல்லா வெந்தோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒரு வடி பாத்திரத்தில் நூடுல்ஸை தனியாக வடிச்சுக்கோங்க. வடித்த நூடுல்ஸில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண நூடுல்ஸை அப்படியே தனியாக ஆற விடுங்க. நெக்ஸ்ட்டு எக் பொடி மாஸ் செய்ய போகிறோம். எக் பொடி மாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனு சூடானோன்னு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு 3 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை பொடி மாஸுக்கு தேவையான சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை பொடி மாஸ் நல்லா உதிரியாக வரணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வரும். பொடி மாஸ் செஞ்சோன்னே அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சிக்கன் 65. இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். சிக்கன் 65 வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சிக்கன் 65 செஞ்சோன்னே போன்லெஸ் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னு ஆயில் ஆட் பண்ணுங்கள். நான் சிக்கன் 65 செஞ்ச பேலன்ஸ் ஆயிலை 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னு சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னு ஒரு வெங்காயம் நீட்டாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னு நறுக்கி வச்சுருக்க ஒரு கேரட் 6 பீன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி வேகத்துக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்ச ஒரு குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகா நல்லா வதங்கிட்டோன்னு நறுக்கி வச்ச 50 கிராம் கோஸை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அஜினோமோட்டோ 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி அரை வேக்காடு வெந்தோன்னு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
சாஸும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னு நம்ம வேக வச்சுருக்க ஒயிட் நூடுல்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒயிட் நூடுல்ஸும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனோன்னு நம்ம போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே எக் பொடி மாஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக நூடுல்ஸ்க்கு தேவையான பெப்பர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலான்னு பார்த்தோன்னா நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, காரத்துக்கு வெறும் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் மிக்சிங் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் ஆனோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 ஸ்டார் ஸ்டைலில் 5 ஸ்டார் டேஸ்ட்டில் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நண்பர்களே, பிளேட்டிங் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சுரேகா சமையல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.